ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெஜிடேபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கப் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நூக்கல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா முந்திரி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்னஸ் கொடுக்கன்றதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் லாஸ்ட்டாக குழம்பு ஆயிட்ட மேலே போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, இது 4 எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக குழம்பு ஆயிட்ட மேலே போடுறதுக்காக பட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கீலையும் பண்ணலாம், இல்லை பட்டர்லேயும் பண்ணலாம். பட்டரில் பண்ணால் ஹோட்டல் ஸ்டைல் வரும், அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இது நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பீட்ரூட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டில் இருக்க மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் சோம்பு போடலை, ஏன்னா சோம்பு பொடி லாஸ்ட்டாக போடலான்னு பொடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். சிம்பிளாக இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 10 to 15 மினிட்ஸில் இந்த வெஜ் குருமா பண்ணிடலாம். ஹெல்த்தியான டிஷ்ஷு. பசங்களுக்கு நம்ம வெஜிடபிள்ஸே கொடுக்க முடியல, இந்த மாதிரி கொடுத்தோம்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது தேவையான இன்க்ரீடியண்ட்டு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். இதாக கூட சப்பாத்தி, பூரி, இல்லை தோசை அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க. நல்ல ஈஸியான ஒரு கிரேவி தான் இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி இது. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் எடுத்து வச்சுருக்க பட்ரு போட்டிருக்கேன். ஏன் பட்ரு போட்டிருக்கேன்னா, இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா லைட்டாக இதுவான மேலே ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியனு நல்லா பாருங்கள் பிங்க்காக இருக்குது. இன்னும் நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்கிட்டால் நல்லா இருக்காது. ஒரு 70 to 80% வதங்கணும். நம்ம அந்த பட்டரில் பண்ணும் போதே அந்த ஸ்மெல் நல்லா வரும், ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், இல்லை கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கின மேலே நான் எடுத்து வச்சுருக்க டொமேட்டோவை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே ரெடி பண்ணது, அதை போடணும். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்லோவில் வச்சு இது பண்ணணும், வதக்கணும். அது பச்சை வாசனை போன மேலே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணணும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்ட்டு கம்மியாக போட்டிருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். வதக்கி விட்ட மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கணும். நான் பட்டாணி, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன், நூக்கல், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதாக கூட பன்னீரும் போட்டால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் இறக்கும் போது போடணும் பன்னீர். நான் பன்னீர் போடல. பாருங்கள், நான் நூக்கல் போட்டிருக்கேன். கூட மஷ்ரூமும் போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படி இல்லைனா மீல் மேக்கரும் போட்டு இதில் செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், பீன்ஸும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்து விடணும். கலந்துட்டு தண்ணி ஆட் பண்ணணும். இது உப்பு. நான் இந்த மாதிரி உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அது என்ன யூஸ் பண்ணுறேன்றதை நான் பின்னாடி வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இறக்கும் போது போடுறதுக்காக வச்சுருக்கேன். முதலே போட்டோன்னா ரொம்ப குழஞ்சிடும், கசப்பு வந்துடும். அதனால் நான் லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது போடுவேன். இது கோகோனட் பேஸ்ட்டு. கோகோனட்டு, அப்புறமா அதில் கொஞ்சமாக இது போட்டிருக்கேன், பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன், சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக. இது ஆல்ரெடி காட்டின கரம் மசாலாங்க அது.
பாருங்கள், இது ஒரு 1 to 2 விசில் வந்த மேலே ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளோ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் பண்ணிக்கணும். நான் இவ்வளோ திக்னஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பேஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்கேன்னா தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா, முந்திரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் போட்டிருக்கேன். முந்திரி எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி லாஸ்ட்டாக தேங்காயில் போட்டு அரைச்சிக்க தான் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், இன்னும் திக்காகிடுச்சு. முந்திரி போடுற வசதி நல்ல ஒரு கிரேவி ஆகிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பண்ணியிருக்கேன் நான், அதனால் கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு நல்லா ஊற்றி ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அந்த பச்சை ஸ்மெல் லைட்டாக போகிற வரைக்கும். ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டால் போதும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோம்பு பொடி, ஜீரகம், கரம் மசாலா எல்லாம் போட்டிருக்கேன். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா இதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜபாஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.